வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா பல்லூரில் இருக்கக்கூடிய வாராகி அம்மனுடைய ஆலயத்துக்கு போக போகிறோம். வாராகி அம்மன்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வரம் தந்து காத்திடுவாள் பல்லூர் வாராகி அம்மன் எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த அம்மாளுடைய இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அம்மனுடைய இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா அரசாலை அம்மன். அங்கே இருக்கவங்களாம் பக்கத்தில் இருக்கவங்களாம் அவங்களாம் அரசாலை அம்மன் சொல்கிறாங்க. மனித உடலும் பன்றியோட தலையும் இருக்கிறதுனால அந்த அம்மா வந்து வாராகி அம்மன் சொல்கிறாங்க. இவங்க வந்து சப்த கன்னிமார்களில் ஒருத்தராக கருதப்படுறாங்க. இந்த அம்மா பார்த்திங்கன்னா போர்ப்படை தளபதிகள்லாம் இருக்காங்க பார்த்திங்களா, இவங்கெல்லாம் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த அம்மாட்ட வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் போவாங்களாம் அந்த காலத்தில். அந்த மாதிரி கதைகள்லாம் சொல்கிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கனாக்கா தனியாக கோயில் ஒரு சில இடங்களில் தான் இருக்குது. அதுலேயும் இது வந்து ஆதியில் பழங்காலத்துலேருந்து இருக்கக்கூடிய ஒரு கோயில். இந்த கோயில் பார்த்திங்கனாக்கா இந்த அம்மா வந்து பார்த்திங்கனாக்கா தெற்கு நோக்கி இருக்காங்க. மிச்ச எல்லா கோயிலையும் எல்லா தேசத்துலையும் இருப்பாங்க. அதிகமாக வடக்கு நோக்கி இருப்பாங்க. இந்த தெற்கு நோக்கி இருந்தாலே அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பரிகார தேவதையாக இருக்காங்க அவங்க. அவங்களுக்கு நம்ம பரிகாரம் பண்ணோம்னாக்கா நமக்கு உண்டான பிரச்சனைகள்லாம் குறையும். அதுவும் பார்த்திங்கனாக்கா தேங்காய் தீபம், தேங்காயில் வந்து எண்ணெய் தீபம் இல்லை நெய் தீபம் இல்லைன்னா வெள்ளை பூசணி அதை உடச்சி ரெண்டாக உடச்சி அதில் தீபம் ஏற்றுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமாக இங்கே இருக்குது. அதுவும் பஞ்சமி, பௌர்ணமி, அமாவாசை இந்த மாதிரி நாட்களில் பார்த்திங்கனாக்கா இங்கே வந்து விசேஷமாக கும்பிட்றாங்க அம்மாவை. இந்த அம்மா கோயிலுக்கு எப்படி போகணும்னு பார்த்திங்கனாக்கா நம்ம காஞ்சிபுரம் டு அரக்கோணம் வர ரூட்டில் பல்லூர் அப்படின்ற ஊர். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருமால்பூர் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி ஒரு பாலத்துக்கு கீழே, ரயில்வே பாலத்துக்கு கீழே போயிட்டு லெஃப்ட் சைடில் கீழே போய் உடனே ஒரு ரைட் கட் பண்ணணும். அங்கேயே போர்டெல்லாம் போட்டிருக்கு. ரைட் கட் பண்ணி அடுத்து ஒரு ரைட் கட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்காவே இந்த கோயில் வந்துடும். இந்த கோயிலை பற்றி நிறைய இருக்குது. இது வந்து சுமார் ஒரு 2000 வருஷம் கிட்ட, ஒரு 1800 2000 வருஷத்துக்கு பழமையான கோயில். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் முன்னாடி ரொம்ப டேமேஜாக தான் இருந்தது. ஆனால் இப்போ பரவாயில்ல, இப்போ நல்லா டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்குது. இப்போது முன்னை விட ரொம்பவும் விசேஷமாகவும் இருக்குது இந்த இடம். இந்த அம்மாவுக்கு பார்த்திங்கனாக்கா பௌர்ணமி அன்னைக்கு விசேஷமாக இருக்கும். அது ஆடி பௌர்ணமி அன்னைக்கு இந்த மாதிரி விளக்கேற்றி அம்மாவை வழிபடுவாங்க. அப்போ இவங்க கேட்குற வரங்கள் கிடைக்க, கிட்டத்தட்ட வேலை இல்லை, என் பிள்ளை கல்யாணம் ஆகலை, மனநோய் இல்லை ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி எதுனாலுமே இங்கே வந்து நமக்கு நல்லபடியாக நடக்குது. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, இங்கே வந்து ஒரு சித்தர் சீவசமாதி அடைஞ்சதாக சொல்கிறாங்க. அதை பற்றி தெளிவான இது கிடைக்கல. நான் கிடச்சின்னா நான் வாங்கி உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். அதனால் இந்த அம்மாவோட கோயில் பார்த்திங்கனாக்கா இவ்வளோ தூரம் எல்லாராலையுமே விரும்பப்படக்கூடிய ஒரு கோயிலாக இருக்குது. இந்த அம்மாவை பற்றி சொல்லணுன்னா இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இவங்க துர்கா தேவியோட ஒரு அம்சம். அவங்களிருந்து அவங்க உருவானவங்க. இவங்க கிட்டத்தட்ட சப்த கன்னிமார்களை இவங்களும் ஒருத்தர்னு சொல்கிறாங்க. இன்னும் டீட்டெயில் நான் உங்களுக்கு கேட்டு சொல்கிறேன்.